ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து செத்த விசுவாசம் அல்லது பேரன் ஃபெய்த், கனியற்ற விசுவாசம் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் காரியங்களை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் இந்த வேத பகுதிக்குள்ளாக ஒருவேளை நாம் அநேக முறை செய்திகளை கேட்டிருக்கலாம் அல்லது நீங்களும் பிரசங்கித்திருக்கலாம். ஆனால் இந்த வேத பகுதி கொஞ்சம் கடினமானது. இதை குறித்து பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் நீதிமானாக்கப்படுதலை குறித்து 5 காரியங்களை ரோம சபைக்கு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதின நிருபம். ஒவ்வொரு பாயிண்டா நான் சொல்றேன் பாருங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நீதிமானாக்கப்படுதலின் முதல் படியை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபையினாலே நீதிமானாக்கப்படுதல் என்று குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை யாராயினும் விசுவாசிப்பார்களானால் அவர்கள் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததா 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே தேவனே நீதிமானாக்குகிறார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில நீதிமானாக்கப்படுதலை குறித்து 5 விதமான காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஒன்று, கிருபையினாலே நீதிமானாக்கப்படுதல். 2, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல். 3, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல். 4, இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுதல். 5, தேவனாலே நீதிமானாக்கப்படுதல் என்று 5 விதமான காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருந்தாலும் இங்கே யாக்கோபு நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக கிரியையினாலே நீதிமானாக்கப்படுதலை குறித்து பவுல் பேசவே இல்லை என்பது போல அநேகர் பேசுகிறார்கள் அல்லது நினைக்கிறார்கள். கவனிங்க, பவுல் இந்த டாபிக்கை டச் பண்ணல அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இது இப்போ நேற்றல்ல, இது நீண்ட காலங்களாக திருச்சபையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. அப்போஸ்தலனாகிய பவுல் 5 விதமான நீதிமானாக்கப்படுதலை குறித்து எழுதியிருக்கும் போது கிரியையினாலே நீதிமானாக்கப்படுதலையும் அவரே எழுதியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. அல்லது இந்த யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிற அந்த கேள்வி அநேகருக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை அவசியமா என்பது போல அது ஒரு விவாத பொருளாகவே இருக்கிறது. ஆனால் கவனியுங்கள், ஒரு சில வார்த்தைகளை இன்னமும் பவுலுடைய நிருபத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இங்கே விசுவாசத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அன்பினால்
கிரியை செய்கிற விசுவாசம் என்று எழுதியிருக்கிறார். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதலை குறித்து பேசின பவுல் தான் அந்த விசுவாசத்தோடு என்ன இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் என்று. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம், முதலாவது நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18வது வசனம். 1 யோவான் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு இருதயத்தை அவனுக்கு அழைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அவனும் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருக்கும் போது தன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டென்று கண்டால் அவனுக்குள்ள இருக்கிற தேவ அன்பின் அடிப்படையிலையும் அவன் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலையும் அவன் அதை கிரியையில காண்பிக்க வேண்டும் அல்லவா? அப்போ யாக்கோபு மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலனாகிய யோவானும் கூட இதே போன்ற ஒரு கருத்தை உடையவர்களாகத்தான் இருந்தார்கள். இதுல இன்னமும் நம்ம கிளியர் ஆக வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்று சொல்லும்போது அது ரட்சிப்பினுடைய முதல் நிலையிலேயே அங்கே நடைபெறுகிற ஒரு காரியத்தை சொல்கிறார். ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தது மாத்திரமல்ல, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் என்று அங்கே பவுல் தன்னுடைய காரியத்தை குறிப்பிடுகிறார். அது ரட்சிப்பினுடைய முதல் நிலைமையை குறிக்கிறது. ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன்னா, இந்த கிரியை குறித்து யாக்கோபு எழுதும்போது ரட்சிப்பினுடைய முதல் நிலைமையிலேயே இந்த கிரியை அவசியம் என்பதாக எழுதியிருப்பது போல தெரியவில்லை. மாறாக மறுபடியும் பிறந்த நீதிமானாக்கப்பட்ட, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே கர்த்தர் நடத்துகிற பாதையிலே அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே சோதிக்கப்படுகிற அப்படிப்பட்ட சூழல்களிலே அவன் விசுவாசத்தையும் உடையவனாய் இருக்க வேண்டும், அதை அவன் கிரியையிலையும் காண்பிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இந்த வேதவசனம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் 1ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் போது ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த முதல் படியை குறித்து அல்ல, அதை தொடர்ந்து நடைபெற இருக்கிற அந்த படிநிலைகளை குறித்து, ப்ரோக்ரசிவ் அந்த சாங்டிபிகேஷனை குறித்து, அந்த ரட்சிப்பை குறித்து தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கவனிங்கள், ஏனென்றால் இந்த 14ஆம் வசனத்துல அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கான மூல பதத்தினுடைய ஆங்கில அர்த்தம் ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் சேவ் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தாலும், ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருந்தாலும், அதனுடைய அர்த்தம், மூல பதத்தினுடைய அர்த்தம் என்ன இருக்குன்னா, பாதுகாப்பது. அவன் பாதுகாக்கப்படுவானோ, அல்லது அந்த விசுவாசம் அவனை பாதுகாக்குமோ, அந்த விசுவாசம் அவனை விடுதலையாக்குமோ, இப்படி எல்லாம் அர்த்தங்கள் உள்ளதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த வேத பகுதிக்குள்ளே ரட்சிக்கப்பட்டிருக்கிற, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற, இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற, தேவனாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில அவர்கள் கொண்டிருக்கிற விசுவாசம், அப்படி விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போதாது, அதோடு சேர்ந்து அவர்கள் அதை கிரியையிலையும் காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு 3 விதமான மாதிரிகளை இங்கே காண்பித்திருக்கிறார். அதுல 2 எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று ராகாப். அதை எல்லாம் பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. சரி, இந்த விசுவாசம் அதை தொடர்ந்து இருக்கிற கிரியைகளை குறித்து பேசும்போது நேற்றைய தினத்திலே அங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் 2ஆம் வசனத்திலே 3ஆம் வசனத்திலே சொன்ன ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் மாதிரி சின்ன ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் அவர் யூஸ் பண்றார். என்ன யூஸ் பண்றார் பாருங்க. 15ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. 15, 16 வசனத்திலே ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்போ இது ஒரு காங்கிரிகேஷனுக்குள்ள இருந்துதான் அவர் பேசுறார்.
ரட்சிக்கப்படுதலை குறித்து பேசவில்லை. ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி. எப்படி அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் ஒருவன் ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அடைத்துக் கொண்டார் என்று சொல்கிறார் அல்லவா? அதே போன்ற ஒரு காரியத்தை இங்கே ஒரு இல்லஸ்ட்ரேஷனா சொல்றார், ஒரு கதை மாதிரி சொல்றார். என்ன சொல்றாரு? சபைக்குள்ள வந்திருக்கிற ஒரு சகோதரன் ஒரு சகோதரி வஸ்திரம் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் இருக்கும் போது அவர்களிடத்திலே போய் நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொன்னால் அங்கே கொடாவிட்டால், சரீரத்துக்கு வேண்டியவைகளை கொடாவிட்டால் என்ன பிரயோஜனம்? அப்போ தன்னுடைய வாதத்திற்கு அங்கே அவர் ஒரு என்ன சொல்ற நல்ல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி தனக்கு ஆதாரத்தை சேர்க்கிறார். நல்ல கவனிங்க. அப்போ இந்த விசுவாசத்தை குறித்து அவர் சொல்லும் போதுதான் செத்த விசுவாசம் என்று சொல்கிறார். என்ன விசுவாசம்? செத்த விசுவாசம். அப்போ சக சகோதரன் ஒரு தேவையில் இருக்கும் போது அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கும் போது நான் அதை செய்யாமல், நான் உனக்காக ஜெபித்துக் கொடுக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க இப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா? நம்ம நிறைய நேரத்துல நம்ம கிட்ட பிரச்சனைகளை சொல்லுகிறவர்களுக்கு என்ன சொல்லுவோம்? கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்றோம். ஆனா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, ஐயா அவன் அப்படி இருக்கிறான், இப்ப அவனுக்கு தேவை உன்னுடைய வார்த்தை அல்ல, உன்னுடைய செயல் வடிவத்திலான காரியங்கள் தான் தேவை. அவனுக்கு என்ன தேவை? ஆமா, ஒரு டீயோ ஒரு பன்னோ அல்லது ஒரு சாப்பாடோ அல்லது அவனுக்கான ஒரு வஸ்திரமோ, அதுதான் அவனுடைய தேவை. நீ அதை செய்யாமல் நீ வெறுமனே பேசுகிறதுனால் மாத்திரம் என்னவா இருக்காது, பிரயோஜனமா இருக்க மாட்டாது. அத சொல்லிட்டு 17ஆம் வசனத்தில் சொல்லி இருக்குது, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாது இருந்தால் தன்னில் தானே. அப்போ அந்த இது எப்படி பிரயோஜனம் இல்லாம இருக்குமோ அதே போல நீ கொண்டிருக்கிற விசுவாசமும் கிரியைகள்ல செயல் வடிவத்தில் வரலன்னா அதனால என்ன இருக்காது, பிரயோஜனம் இருக்காது. அப்போ இந்த இடத்துல ஒரு நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இல்லுஸ்ட்ரேஷன் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலே கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று. நான் சொல்றது புரியுதா? நாம் எல்லாரும் தான தர்மம் பண்ண வேண்டும், நாம் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த வேத பகுதி எழுதப்படாமல் நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தை செயல் வடிவத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம கொண்டிருக்கிற விசுவாசம் என்ன? இப்ப இதை புரிந்து கொள்வதற்கு தான் அந்த இடத்துல ரெண்டு இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லி இருக்கிறார், ரெண்டு பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை சொல்லி இருக்கிறார். முதல்ல ஆபிரகாமை குறித்து பேசுகிறார். யாரை குறித்து பேசுகிறார்? ஆபிரகாமை குறித்து பேசுகிறார். இரண்டாவது அங்கே ராகாபை குறித்து பேசுகிறார். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அடைமொழி என்ன? தேவனுடைய சிநேகிதன், ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ராகாப் அப்படியானால் யாராக இருக்க வேண்டும் என்று பார்த்தீர்களானால் அவர்கள் தேவனுக்கு எதிராளிகளாக இருந்தவர்கள், பாவத்திலேயும் அக்கிரமத்திலேயும் திளைத்திருந்தவர்கள், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள். இப்போ இங்க யாக்கோபு அழகான ஒரு பிரசங்கத்தை கொண்டு வர்றாரு. என்ன சொல்றாரு? தேவனுக்கு சிநேகிதன் என்று எண்ணப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன், தேவனுக்கு பகையாளிகள் என்று எண்ணப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு ராகாப் என்கிற ஒரு வேசி, இந்த ரெண்டு பேரையும் கொண்டு வந்து நிறுத்தி சபை எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து, அல்லது சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் எப்படி கிரியையிலே காண்பிக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே பேச ஆரம்பிக்கிறார். கவனிங்கள். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதுகிறார். எதனால நீதிமானாக்கப்பட்டான்? அதற்கு அவர் ஆதாரமாக கொண்டிருக்கிற வசனம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஒரு நாள் ராத்திரி ஆண்டவர் ஆபிரகாமை வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் காண்பித்து, பார், இவைகளை போல உன்னுடைய சந்ததி என்ன
செய்யும், பெருகி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதை அவன் அப்படியே என்ன செய்தானாம், விசுவாசித்தானாம். அவன் விசுவாசித்தது அவனுக்கு என்ன செய்யப்பட்டது, நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அங்கே சொல்லவில்லை. அவர் கிரியை என்று சொல்லும் போது எதை பேசுகிறார் என்று பார்க்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்கள். 21ஆம் வசனத்திலிருந்து, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். இப்போ அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற நீதிமானாக்கப்படுதல் என்ன அப்படின்னா, ஆண்டவர் பிள்ளையே இல்லாத காலத்துல வாக்குத்தத்தம் சொன்ன போது அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி அவன் என்ன செய்யப்பட்டிருந்தான், நீதிமானாக்கப்பட்டிருந்தான். இப்போ பிள்ளை பிறந்தாச்சு. இப்ப என்னாச்சு, பிள்ளை பிறந்தாச்சு. அது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. இந்த சம்பவம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னா, ஆபிரகாம் தேவனாலே சோதிக்கப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. 22ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கிறது, ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான். இப்போ நீதிமானாக்கப்பட்ட ஒரு மனிதன், விசுவாசித்த ஒரு மனிதன் சோதிக்கப்படுகிறான். சோதிக்கப்படும் போது அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தன்னுடைய குமாரனை அவன் பலிபீடத்திலே என்ன செய்தான், செலுத்தினான். இப்ப நல்லா கவனிங்க, விசுவாசம், விசுவாசத்திற்கான சோதனை, அதை கிரியையிலே அவன் என்ன செய்யறான், அப்படியே கொண்டு வரான். இப்ப இதை சொல்லிட்டு இங்க அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க, செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். நல்ல கவனிங்க. இப்ப நான் உங்களுக்கு சின்ன ஒரு அங்க அந்த வசனத்துக்குள்ள இருந்தே ஒரு சின்ன கருத்துக்களை சொல்றேன். இப்போ ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் உன்னுடைய குமாரனை பலியிடு அப்படின்னு சொல்றார். அப்போ ஆபிரகாம் என்னவெல்லாம் பதில் சொல்லி இருக்கலாம் அப்படின்னு இந்த யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து இந்த 26ஆம் வசனத்துக்குள்ள பார்த்தா 3 விதமா அவன் பதில் சொல்லி இருக்கலாம். என்ன சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை என்ன செய்றேன், நேசிக்கிறேன். இப்போ பின்னாட்கள் பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறியா கேட்டாரா? அவர் என்ன சொன்னார் உடனே, நேசிக்கிறேன். திரும்பவும் கேட்கிறார், நேசிக்கிறையா? ஆமா நேசிக்கிறேன் ஆண்டவர். நான் நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. யோசிச்சு பாருங்களேன், நான் அதை இதுக்காக சொல்லல, சும்மா ஒரு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீரும் அறிவீர் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தான்னா இப்ப அது என்னவா இருந்திருக்கும்? இப்ப அவன் ஆண்டவர் சொல்றாரு பலி விடுங்கிறார். இப்ப அவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே நான் என்ன செய்யறேன், பலி கொடுக்கிறேன். என்ன சொல்றான், நாம நேசிக்கிறேன். அடுத்து சொல்றான், நாம உண்மையாவே நேசிக்கிற ஆண்டவரே, அது உமக்கும் என்ன செய்யும் தெரியும். அப்படி சொல்லி இருந்தாங்கன்னா இப்ப ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கும்? ஏன்னா நம்ம கம்பேரிசன் எப்படி பாக்குறோம்னா, ஒருத்தர் வஸ்திரம் இல்லாம இருக்கிறான், அங்க சாப்பாடு இல்லாம இருக்கிறான், அவனை பார்க்கும்போது என்ன சொல்றோம், சமாதானத்தோட போங்க, நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், காரியங்களை செய்வார். அப்ப அதே மாதிரிதான் ஆபிரகாம் சொல்லியிருக்கணும் ஆண்டவர்கிட்ட, ஒன்னும் இல்லை ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை என்ன செய்றேன், நேசிக்கிறேன். வெறும் வார்த்தையினாலே மாத்திரம் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டால் அங்கே என்ன இருக்காது, கிரியை இருக்காது. செத்த விசுவாசம் என்றால் என்ன? செயலிலே காண்பிக்கப்பட வேண்டிய ஒன்றை வார்த்தையில் காண்பிப்பது. செத்த விசுவாசம் என்ன? செயலிலே காண்பிக்கப்பட வேண்டிய ஒன்றை வார்த்தையில் காண்பிப்பது.
இப்போ நம்ம பசியா இருக்கிற சகோதரன்ட்ட பசி சமாதானமா இருங்க அப்படின்னு சொல்றது அவன் மேல இருக்கிற கரிசனையில தானே. கரிசனை இருக்குதா இல்லையா? ஆமா, சுத்தமா நமக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருக்குது, கரிசனை இருக்குது. அவனுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் சொன்னோம், ஜெபிப்போம். ஆனா அது என்ன வரல செயல் வடிவத்துல. இப்ப ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட சொன்னாலும் எப்படி சொல்லியிருப்பான்? நம்மள நேசிக்கிறாங்க, நம்மள என்ன செய்ய யோசிச்சு பாருங்களேன். அப்படி சொல்லி இருந்தான்னா, அது மட்டுமே நடந்திருந்துச்சுன்னா ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான்னு நம்ம சொல்ல முடியுமா? அல்லது ஆண்டவர் அவனை குறித்து ஒரு நற்சாட்சி சொன்னார் அல்லவா, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படி நம்ம சொல்ல முடியுமா? அப்போ தான் கொண்டிருக்கிற விசுவாசத்தை, ஆண்டவர் மேல இருக்கிற தீராத அந்த பற்றை அவன் என்ன செய்யறான்? செயல் வடிவத்துக்கு கொண்டு வருகிறான். நல்லா கவனிங்க. இப்போ முதல் கேட்டகரி இது. இப்ப ராகாவையும் கொண்டு வர, அப்போ கொஞ்சம் நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ ராகாவை குறிச்சு இங்க எழுதி இருக்குது. ராகாவை குறிச்சு என்ன எழுதி இருக்குது? அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டாள். இப்போ ராகாவுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு தானே. என்ன விசுவாசம் இருந்துச்சு? ஆமா, ஆண்டவர் பெரிய கிரியைகள் எல்லாம் செய்யறாரு. சொல்றான், உங்கள் நிமித்தமாக எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் கரைந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். நல்ல விசுவாசம். இப்போ வேவுக்காரர்கள் வர்றாங்க, ஒரு உலகட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நாங்க வேவு பார்க்க வந்தோம். உடனே சொல்றோம், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், இந்தாங்க குடிங்க ஒரு டம்ளர் பால், இந்தாங்க குடிங்க ஒரு டம்ளர் தண்ணி அப்படின்னு சொல்லி, சரியா போயிட்டு வாங்க, கர்த்தர் உங்களுக்கு அங்க சொன்னபடியே வாக்குத்தத்தமான தேசத்தை எல்லாம் உங்களுக்கு தருவாராக அப்படின்னு அந்த ராகாப் சொல்லி இருந்தாள்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? இவங்க வெளியே சுத்திட்டு இருந்திருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க தேடி பிடிச்சி அந்த வேவுகாரர்களை என்ன செஞ்சிருப்பாங்க. அப்போ தான் கொண்டிருந்த ஒரு விசுவாசம், அத ஆபிரகாமானாலும் ராகாபானாலும் கிரியையில என்ன செய்யறாங்க? காட்டுறாங்க. நல்ல கவனிங்க. இப்போ ஒருவேளை அவர்களும் இந்த 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மாதிரி என்ன சொல்லி இருந்திருக்கலாம்? ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிருக்கலாம், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். நம்ம கூட சொல்றோம்ல, பாட்டு பாடும்போது சொல்றோம், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தான். ஆனா பக்கத்தில் இருக்கிற ஈ காக்காவுக்கு கூட 10 பைசா கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. அப்படிதானே? நல்ல கவனிங்க. இந்த விசுவாசம் செயல் வடிவத்திற்கு வராததுனால இது மூளை அறிவில் மாத்திரமே தேவன் யார் என்கிற ஒரு காரியத்தில் இருக்குது. ஏன்னா அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். யார வாதத்துக்கு கூப்பிடுறாருன்னா பிசாச கூப்பிடுறார் இல்ல. 19ஆம் வசனத்துல தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து என்ன செய்கிறது. இப்போ முதல் கேட்டகரியில அங்க என்ன சொல்றாங்க? எப்பா பசியோட இருக்கியா, பரவாயில்ல. இப்போ இங்க பிசாசு கொண்டு அங்க யாக்கோபு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இப்ப பிசாசுகள் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசித்துதான் விசுவாசிக்கிறியா? மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல அங்க நம்ம பார்க்கிறோம், அங்க தேவனுடைய குமாரன் என்று அதை என்ன செய்யணும்? அறிக்கையிட்டது. காலத்துக்கு முந்தி எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று காலத்தை குறித்த அறிவுடையதா இருந்தது. அப்போ பிசாசுகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த விசுவாசம் இருந்தது. தேவன் தங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து என்ன இருந்தது? விசுவாசித்தது. நடுங்கிற்று. என்ன செஞ்சுதான்? நடுங்கிற்று. அப்போ இரண்டாவது கேட்டகரியில என்ன மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதையும் இங்க யாக்கோபு என்னதான் சொல்றாருன்னா, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செற்றதென்று நீ அறிய வேண்டுமோ? விசுவாசித்து சும்மா வெறுமனே வார்த்தையை வெளிப்படுத்தினாலும் செத்த விசுவாசம் என்று சொல்கிறார். விசுவாசித்து நடுங்கினாலும் அதையும் என்ன விசுவாசம் தான் சொல்றாரு? செத்த விசுவாசம் தான் சொல்றாரு. barren faith, கனியற்ற விசுவாசம்.
அப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தேவ சபைக்கு அவர்கள் கொண்டிருக்க வேண்டிய விசுவாசத்தை குறித்து என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதை செயல் வடிவத்திலே நீ காண்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். நீ ஆண்டவரை நேசிக்கிறாய் என்று சொல்கிறாய். அப்ப என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? நல்ல ஒரு பாதுகாப்பான வேலை போட்டுச்சு, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். நல்ல கவனிங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய தேவைகளை குறித்து பேசுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளின் தேவைகளை குறித்து பேசுகிறோம். தேவனுடைய இருதயத்தின் துடிப்புகளை குறித்து அறிந்தவர்களாக பேசுகிறோம். செயல் வடிவத்தில் எங்கே போயிற்று? சில நேரத்தில் நமக்கு ஒரு பயம் கூட இருக்குது. ஐயோ, இவ்வளவு பெரிய தேவையா? எல்லாம் ஓகே சார், ஆனா என்ன கிரியையில் என்ன இருக்கு? ஒண்ணு இல்லையே. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலிபீடத்திலே கொண்டு வந்து படைக்காமல் கர்த்தரை தொழுது கொள்வதற்காக அவன் தன்னுடைய நேச குமாரனை பலிபீடத்திலே வைத்து கத்தியெல்லாம் எடுக்காம இருந்திருந்தான். அந்த சம்பவத்தை குறித்து நம்ம என்ன சொல்லி இருப்போம்? ஒண்ணுமே இருந்திருக்காது. அநேக நேரத்தில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஒருவேளை இந்த வேத பகுதியை குறித்து பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அவர் சித்தம் கொண்டு உங்களை மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது நீங்கள் பரிசுத்தமான எண்ணம் உள்ளவர்களாக, ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக நீங்கள் பூர்ணராக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு சொல்றாரு, நீங்க கொண்டிருக்கிற விசுவாசத்தை செயல் வடிவத்துக்கு கொண்டு வாங்க. எங்க கொண்டு வாங்குறாரு? செயல் வடிவத்துக்கு. அப்போ ராகாபோ ஆபிரகாமோ ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அல்லது அந்த 19ஆம் வசனத்துல பிசாசு நடுங்குவது போல அவர்களும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆண்டவரே உமக்காகவா நான் கண்டிப்பாக என் பிள்ளையை கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசி இருக்கலாம். ஆனா பிசாசு நடுங்கிச்சு, அதுக்கு பிறகு ஒண்ணுமே செய்யல. அதே மாதிரி ஆபிரகாமும் ஒன்றும் செய்யாமலே போயிருப்பான். அப்போ வார்த்தையிலே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று ஆபிரகாம் சொல்லி இருந்தாலோ, அல்லது உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவரிடத்தில் எதையாகிலும் பேசி இருந்தாலோ, ஒரு நடுக்கத்தை காண்பித்திருந்தாலோ எப்படி பிரயோஜனமற்றதாய் போயிருக்குமோ, அதே போலத்தான் இன்றைக்கு தேவ சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் வெறுமனே வார்த்தையில் வெளிப்படுகிறது, நடுக்கத்தில் ஒரு உணர்ச்சி வசப்படுதலில் வெளிப்படுகிறது, கிரியை அளவில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது. ராகாப் வீட்டுக்கு தேவகாரர்கள் போறாங்க. அவன் ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம்? நல்ல ஒரு குடிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கலாம், நல்ல ஒரு சாப்பாட்டை கொடுத்திருக்கலாம். ஐயா போய்க்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு முடிஞ்சிருக்குமா? ஐயோ நீங்களா வேவுகாக்கிற்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி வசப்பட்டவளை போல பேசிவிட்டு அவளுக்கு அங்கே தங்குவதற்கு அடைக்கலம் கொடுக்காவிட்டால் அங்கு என்ன அதாவது பேசப்பட்டிருக்குது? தூதர்களை ஏற்றுக்கொண்டு அங்க அவர் செய்த கிரியை என்ன? தூதர்களை ஏற்றுக்கொண்டாள். அது ரொம்ப கஷ்டமான காரியமா? ஆமா. ராஜா அனுப்பின வேலைக்காரர்கள் வந்து விசாரிக்கும் போது உள்ளே இருக்கிற வேவுக்காரர்கள் இல்லைன்னு சொன்னாலே, தன்னுடைய உயிருக்கு சேதாரம் வரும் என்று அறிந்திருந்தாலும் வேவுக்காரர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிறதிலே அவள் கவனமா இருந்தாளே. அவள் வார்த்தையிலே காப்பாற்றி இருக்கிறதை போல ஏதாவது செஞ்சிருக்கலாம், ஒரு பாவலா பண்ணியிருக்கலாம், அல்லது அவர்கள் மேல் இருக்கிற அன்பையோ ஆதரவையோ உணர்ச்சி வசப்பட்டு காண்பித்திருக்கலாம். அப்போ ஆபிரகாமும் சரி ராகாமும் சரி அவங்க வார்த்தையில மட்டும் என்ன செய்யல? காண்பிக்கல. ஒரு உணர்ச்சி வசப்படுகிற காரியத்தில் மாத்திரம் தன்னுடைய விசுவாசத்தை காண்பிக்கல, அவங்க கிரியையில காண்பிச்சாங்க. கிரியையில என்ன செஞ்சாங்க? காண்பிச்சாங்க. இப்போ தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் அவரால் மறுபடியும்
ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் வார்த்தையிலேயே விசுவாசத்தை காட்டணுமா, அல்லது உணர்ச்சி வசப்பட்டு விசுவாசத்தை காட்டணுமா, அல்லது செயல் வடிவத்தில் விசுவாசத்தை காட்டணுமா? அப்போ இங்கே நீதிமானாக்கப்படுதல் என்பது பிரதானமாக பேசப்படவில்லை. ஆனால் இங்கே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நீ கொண்டிருக்கிற விசுவாசம் அது கிரியையில வெளிப்படணும். அப்படி இல்லைன்னா உனக்குள்ள உண்மையான அன்பு இல்லை. உண்மையான நல்ல அன்பு இல்லை. இப்ப வாசிக்கலாம், சில பகுதியை மட்டும் வாசிக்கலாம். இதே காரியத்தை தான் நான் சொல்ல போறேன். ஆனா நம்ம அந்த உண்மையான அன்பு எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல இப்போ முதல் 2 வசனத்துல தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் குறிக்கும் மலையிலே ஒன்றின் மேல் அவனை என்ன செய்ய தகன பலி ஆகிட்டு. உடனே என்ன செய்யறான்? அவன் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான், மலைக்கு போறான். இப்போ 15ஆம் வசனத்திலிருந்து தான் திரும்ப அவன் பலி கொடுத்த பிறகு ஆண்டவர் அவனை குறித்து சொல்கிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. என்ன சொல்றாரு? நீ உன் ஏக புத்திரன் என்றும் உன் புத்திரன் என்றும் நீ ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்ப நல்லா கவனிங்க. இப்போ செயல் வடிவத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் மேல இருக்கிற நேசத்தை காண்பிப்பதற்காக அவன் செய்த கிரியைகளினாலேயும் அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல என்ன வார்த்தைகளை சொல்லி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன் சொன்னாரோ அதே வார்த்தைகளை திரும்பவும் சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார்? ஆணையிடுவித்துக் கொண்டார். என்ன சொன்னாரு? ஆணையிடு. அப்போ ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்றால் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை கிரியையினாலே காண்பித்து நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் யாக்கோபு சொன்னார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை குறித்து சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்து நீ நீதிமானாக்கப்படுகிறான். அந்த விசுவாசம் என்ன? ஆண்டவர் உன்னுடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார். நமக்கு வாக்குத்தத்தத்தின் மேல விசுவாசம் இல்லை. நமக்கு எதன் மேல விசுவாசம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவரை கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழ பண்ணினார். அதை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுகிறோம். நாம் என்ன செய்கிறோம்? நீதிமானாக்கப்படுறோம். இப்ப விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்னா அடுத்தது எதுல நீதிமானாக்கப்படுவதற்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது? கிரியையினாலே. அப்போ இங்க கிரியையினாலே நீதிமானாக்கப்படுவது என்ன? ஆண்டவர் நம்மிடத்திலே பேசுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து அதை செயல் வடிவத்திலே காண்பித்து நம்ம ப்ரூவ் பண்ணி ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பை ப்ரூவ் பண்ணி அந்த அடிப்படையில் நாம் கிரியினாலே என்ன செய்யப்படணுமா? நீதிமானாக்கப்படணுமா? அதே மாதிரி ராகாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன? யோசுவா 6ஆம் அதிகாரம். சாரி 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க. சாரி 4ல இருந்து அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில அந்த மனுஷர். இப்போ இவர் சொன்னால இதே மாதிரி அவர் செஞ்சிருக்க முடியுமா? இதே மாதிரியே ராகாப் வந்து செஞ்சிருக்கலாம்ல. வந்தாங்க, இருட்டு வேலையை அவங்க என்ன செஞ்சுட்டேன்? நான் அனுப்பி விட்டேன். அப்படி செஞ்சிருக்கலாமா? ஆனா அவன் என்ன செய்யல? அப்படி செய்யல. அவர்கள் எங்கே போனார்கள் எனக்கு தெரியாது, அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை என்ன செய்யலாம்? பிடித்துக் கொள்ளலாம் என்றார்.
அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ள என்ன செய்திருந்தால் மறைத்து வைத்திருந்தார். அப்போ அவர் சொல்றான், ஆண்டவரை குறித்தும் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்யற காரியங்களை குறித்து நல்லா பேசுறான். ஆண்டவர் உங்களுக்கு செய்யற காரியங்களை குறித்தெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்பொழுது எங்களுடைய தைரியங்கள் எல்லாம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே வானத்திலும் பூமியிலும் அவர் ஒருவரே தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு தயவு செய்தபடினால் எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் கரைந்து போயிற்று. ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா அந்த விசுவாசம் உள்ள அந்த வார்த்தையோடு அவள் நின்று விடவில்லை. அந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகளோடு அவள் என்ன செய்தாள்? அவங்களுக்கு தயவு காண்பித்தார், அவர்களை ஏற்றுக்கொண்டார், அவளை பாதுகாத்தார். அப்படி பாதுகாத்ததுனால ஆண்டவர் அங்க யாக்கோபு சொல்றாரு, கிரியினாலே அவள் என்ன செய்யப்பட்டாள்? நீதிமானாக்கப்பட்டாள். இப்போ கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்ப்போமே. இப்ப நம்ம நிறைய காரியங்களை விசுவாசிக்கிறோமே. அப்படி விசுவாசிக்கிற காரியங்களுக்கு வார்த்தை அளவிலான ஒரு பதில் மாத்திரம் தானே நம்ம இடத்துல இருக்கிறது, அல்லது ஏதோ உணர்ச்சி வசப்படுகிற ஒரு காரியங்கள் மாத்திரம் தானே நம்ம இடத்துல இருக்கிறது. அதை தாண்டி செயல் வடிவத்தில் அந்த காரியங்களை நம்ம என்ன செய்யறதே இல்லை, கொண்டு வரதே இல்லை. அப்ப நம்ம கொண்டிருக்கிற விசுவாசத்தை இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்தா என்ன விசுவாசம் சொல்ல முடியும்? அந்த வார்த்தை 3 முறை எழுதியிருக்கியா? 17ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, 20ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, 26ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது. மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்மாவில சித்தம், சிந்தை, உணர்வு. சித்தம், சிந்தை, உணர்வு. இப்போ இந்த விசுவாசத்தினுடைய இந்த காரியங்களை, இந்த 3 நிகழ்வுகளையும் பட்டியல் போடும்போது பிசாசினுடைய அந்த விசுவாசம் எதோடு ஒப்பிடலன்னா உணர்வோடு மாத்திரமே அது இருக்கிறது. விசுவாசித்து நடுங்குகின்றன, அது உணர்வுல மட்டும்தான் இருக்குது. அடுத்தது மேல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிகாய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லும் போது அது ஒரு இன்டலெக்சுவலா தான் இருக்குது, ஒரு அறிவுபூர்வமா தான் இருக்குது. ஆனா தேவனுடைய சிநேகிதன் என்றும் ராகாப் என்றும் சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய விசுவாசத்தை குறித்து பேசும்போது அது முழு மனதுக்குள்ளே, முழு ஆழ்த்தத்துவத்துக்குள்ளேயும் இருக்கிறது. அது எங்க இருக்குது? முழு ஆழ்த்தத்துவத்துக்குள்ள இருக்குது. நல்ல கவனிங்க. அநேக நேரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது, அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரும்போது நாம் நம்முடைய ஆத்தும மனிதனுடைய சிந்தையிலே, சித்தத்திலே, உணர்விலே ஏதோ ஒரு பகுதியிலே மாத்திரம்தான் அது செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் உயிருள்ள விசுவாசத்தை குறித்து பேசும்போது, ஒரு டைனமிக் ஃபெய்த்தை குறித்து பேசும்போது, இங்க வேதம் சொல்லுது ஒரு முழு மனிதனையும் அது ஆக்கிரமித்து விடுகிறது. அவனுடைய சிந்தையிலே, அவனுடைய சித்தத்திலே, அவனுடைய உணர்விலே, அவனுடைய ஆவியிலே, அவனுடைய சரீரத்திலே, எல்லாவற்றிலும் அந்த விசுவாசத்துடைய விளைவுகள் என்ன செய்யப்படுது? பார்க்கப்படுது. அதனாலதான் கடைசி வசனத்தில் எழுதியிருக்கிறாரு, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் என்னதா இருக்கு? செத்ததா இருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரம், ஆவி இல்லாத மனுஷன் எப்படி இருப்பான்? செத்தவனா இருப்பான். அதே மாதிரிதான் கிரியை இல்லாத விசுவாசமும் என்னதான் இருக்குது? செத்ததா இருக்குது. அப்போ கிரியை உள்ள விசுவாசம் என்று சொல்லும் போது நான் கேட்கிற வேத வசனம், ஏன்னா 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து அவர் யாக்கோபு எதை குறித்து பேசுகிறார்? கேட்கிறதுக்கு எப்படி இருங்க? தீவிரமாயிருங்க. உங்களை ஜனிப்பித்த சத்திய வசனத்தை கேட்பதற்கு தீவிரமாயிருங்கள். அதை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அந்த வசனம் உங்களை சுத்திகரிக்கட்டும். அந்த வசனம் உங்களை பரிசுத்தமாக்கட்டும். அந்த வசனம் உங்களை மறுரூபமாக்கட்டும். இங்க சொல்லி இருக்கிறாரு, அந்த வசனத்தை செயல் வடிவத்துக்கு கொண்டு வாங்க. அந்த வசனத்தை என்ன செய்யுங்க? செயல் வடிவம். கீழ்ப்படிங்க. என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. அப்ப நல்ல கவனிங்க. அநேக காரியங்களுக்கு மேலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் செயல் வடிவத்திற்கு வராவிட்டால் அதனால் என்ன இல்லை? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை புரிந்து கொள்வதற்காகத்தான்
அங்கே ஒரு சகோதரன் ஒரு சகோதரி அவர்கள் உணவோ வஸ்திரமோ இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நாம் வெறுமனே வார்த்தையில் சொல்லுகிற வார்த்தையினாலே ஒரு பிரயோஜனம் இராது. அப்படி போலத்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் முழுவதுமாக கீழ்ப்படியாவிட்டால், விலைக்கிரயமான அன்பை காண்பிக்காவிட்டால், நாம் பேசுகிற வார்த்தையினாலே மாத்திரம் விசுவாசம் என்ன இருக்காது. இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. 3 விதமா நீங்க சொல்லலாம். எப்படிலாம் சொல்லலாம்? முதல்ல சொன்ன மாதிரி, அந்த இல்லுஸ்ட்ரேஷன்ல சொன்ன மாதிரி, ஆமாண்டவரே நானுமே நேசிக்கிறேன். அடுத்தது என்ன சொல்லலாம்? ஐயோ என்ன பார்த்து ஆண்டவர் என்ன நேசிக்கிறியான்னு கேட்டாரு. ஆண்டவரே பாவியான என்னையும் தேடி வந்தீரே, நாம நேசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு என்ன சொல்லலாம்? சொல்லலாமா? அடுத்தது 3வதா? 3வதா என்ன செய்யலாம்? பேச மாட்டேங்க. ஓ, நமக்கு மேல இருக்கிற 2 தான் சூட் ஆகுமா? அந்த மேல இருக்கிற 2 தான் நமக்கு சூட் ஆகுது இல்ல? கீழே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா, இத்தனை வருஷம் 100 வருஷத்துக்கு பிறகு பிறந்திருக்கிற பிள்ளைய கொண்டு வந்து பலிபீடத்துல வச்சுட்டு வைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கஷ்டம்தான். 40 வருஷமா ராஜா எரிகோ பட்டணத்தை பூட்டி வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறான். இந்த ஜனங்கள்ட்ட, இந்த சண்டாளர்கிட்ட சிக்கி கொள்ள கூடாதுன்னு இவன் ஒருத்தி உள்ள உட்கார்ந்து சோர்ந்து நிட்டு இப்போ ராஜாங்கத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ ராஜா கண்ணுல இவன் மாட்டினால என்ன ஆகும் சொல்லுங்க? ஆமா, ஆண்டவர் பாருங்க, அவர் திருந்தின பிறகு கூட வேசி வேசின்னு அணிட்டு இருக்கிறார். திருந்தின பிறகு கூட அவளுக்கு பேர் என்னதான்? ஆமா, வேசிதான். அப்போ அந்த ராஜா கையில மட்டும் இந்த ராகாப் கிடைச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? ரொம்ப நல்லா, வெரி குட் ராகாப், தேசத்தை நீ காட்டி கொடுத்தபடினாலே உனக்கு நல்ல ஒரு பரிசு தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பானா? அப்போ 2 இடத்திலையுமே தாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் அவர்கள் கீழ்ப்படிந்த போது அங்கே செலுத்தப்பட்ட விலைக்கிரயம் என்பது மிகவும் அதிகமானது. அதுதான் கிரியைன்னு சொல்லியிருக்குது. அந்த கிரியை இல்லைன்னா நாம கொண்டிருக்கிற விசுவாசத்தினால என்ன இல்லைங்கிறாரு? ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப நம்முடைய பட்டணத்தை குறித்து, நம்முடைய தேசத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நம்பியா இந்த பொறுப்பை தந்திருக்கிறீங்க, உணர்ச்சி வசப்பட்டு கேட்கிறோம். ஆனா அதோட நின்றுது. அதுக்கு பிறகு சொல்லுங்க. அப்படின்னா நம்ம கொண்டிருக்கிற விசுவாசம் என்ன விசுவாசம்? செத்த விசுவாசம். செத்த விசுவாசம்னு ஒரு விசுவாசம் இருக்குதுன்னா கண்டிப்பா உயிருள்ள விசுவாசமும் என்ன செய்யுது? சபைக்குள்ள இருக்கிற ஒரு சகோதரன் ஒரு சகோதரி செத்த விசுவாசத்தோடு இருக்க வேண்டுமா அல்லது உயிருள்ள ஒரு விசுவாசத்தோடு இருக்க வேண்டுமா? ஒரு பேரண்ட் ஃபெய்த்தோட இருக்குமா அல்லது ஒரு கனி கொடுக்கிற விசுவாசத்தோடு இருக்கணுமா என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரியான பாதை நடத்துவாராக. விலைக்கிரயம் செலுத்த தூண்டுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மத்திலே வெளிப்படும் போது அதை செய்து விடுவதற்கும் தேவ அன்பு நம்மை நெருக்கி ஏவுவதாக. பவுல் அதானே சொல்றாரு, ஐயா அந்த மனுஷனுக்கு மட்டும் என்ன தளர்த்தாயா, உங்களுக்கும் எனக்காகவும் சிந்தப்பட்ட அதே ரத்தத்தினுடைய வல்லமையைத்தான் அவனும் அனுபவித்தான். ஆனா அவன் சொல்றான், கிறிஸ்துவின் அன்பை என்ன செய்து நெருக்கி ஏவுகிறது. அதனால என்னுடைய அதிகாரத்தை நான் செலுத்தாமல் எல்லாவித பாடுகளை நான் படுகிறேன். பவுலே, உனக்கு மட்டும் அப்படி எழுதி கொடுத்திருக்குதாயா? ஆண்டகிட்ட சொல்றான், இல்ல, அவர் என்ன நேசித்தார்ல, நானும் அவரை நேசிக்கிறேன்னு சொல்றேன். இல்ல, அப்ப அந்த நேசத்தை நான் எப்படியாவது அவருக்கு ப்ரூவ் பண்ணணும்ல. அவர் என்ன கொண்ட நேசத்தை கல்வாரி சிலுவையில் எனக்கு காண்பித்திருக்கிறார். இப்போ நான் அவரை நேசிக்கிறேங்கிறத காண்பிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது? ஒண்ணும் இல்ல. ஏதோ அவருடைய பாடுகளில் குறைவானதை
நானும் சரீரமாகிய சபைக்கு என்ன செய்கிறேன்? கொஞ்சம் பட்டுக்கிறேன். யோசித்து பாருங்க. அப்போ கிரியையில, செயல் வடிவத்திலே தேவனுடைய அன்பு அல்லது தேவனை நேசிக்கிற நேசத்தை எப்படி பரிசுத்த மனிதர்கள் காண்பித்தார்கள், இன்றைக்கு நாம் எப்படி காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்ம காண்பிக்கிற அன்பெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? அந்த முதல் வகையில இருக்குது, இரண்டாவது வகையில தான் இருக்குது, மூணாவது வகைக்கு வரல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சிநேகிதனாய் இருந்த அந்த ஆபிரகாமை போலவும், தேவனுக்கு சத்துருக்களா இருந்த கூட்டத்துக்குள் இருந்த ஒரு ராகாம் என்கிற தாயை போலவும் நம்முடைய விசுவாசம் ஒரு கனிவுள்ள விசுவாசமாய் மாறிவிடுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியதும் செயல்பட வேண்டியதும் மிகவும் அவசியமான ஒன்று. இது ஆப்ஷனே இல்லைங்க. அப்படி இல்லைன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி போயிடுச்சுன்னா, ஒரு மனுஷன் செத்து போயிட்டா என்ன சொல்றோம்? ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல போகுது. அதுதான் அங்க போல் சொல்ற. அங்க யாக்கோபு சொல்றார், ஆவி இல்லாத சரீரம் செத்தது போல கிரியை இல்லாத விசுவாசமும் என்னவா இருக்குது? செத்ததா இருக்கு. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற கிரியைகளின் அடிப்படையிலான விசுவாசம் என்பது ரட்சிக்கப்படுவதற்காக அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ரட்சிப்பின் படிநிலைகளிலே நாம் கிரியையிலே காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஒரு எமோஷன்ல மட்டும் இல்ல, அல்லது வார்த்தையினால மாத்திரம் இல்ல, நம்ம எல்லா விதத்திலும் ஆண்டவரை நேசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னொரு காரியம் மாத்திரம் அதை மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்பது தேவனுடைய பார்வை, கிரியையினாலே நீதிமானாக்கப்படுதல் என்பது மனுஷர்களின் பார்வை. திரும்பவும் சொல்றேன், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்பது யாருக்கு முன்பதாக? தேவனுக்கு முன்பதாக. நாம் கர்த்தரை விசுவாசித்தோம், நாம் தேவனுடைய குமாரனை விசுவாசித்தோம். அந்த அடிப்படையில் தேவனுக்கு முன்பதாக நாம் இப்பொழுது யாரா இருக்கிறோம்? நீதிமானாக. நாம் கிரியையிலே காண்பிக்கும் போது நாம் யாருக்கு முன்பதாக நீதிமான்களாக இருக்கிறோம்? மனுஷர்களுக்கு முன்பதாக. அப்போ நீதிமானாக்கப்படுதல் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் 6 முறை எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 5 முறை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். 6வது முறையாக அப்போஸ்தலனாகிய யாக்கோபு குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமானாக்கப்படுதல் என்னெல்லாம் இருக்குது? 1, கிருபையினாலே நீதிமானாக்கப்படுதல். 2, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிறதுனால் நீதிமானாக்கப்படுதல். 3, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல். 4, இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுதல். 5, தேவனாலே நீதிமானாக்கப்படுதல். 6, கிரியையினாலே நீதிமானாக்கப்படுதல். முதல் 5லையும் நம்முடைய பங்களிப்பு என்பது ஒன்றுமே இல்லை. முதல் 5ல என்ன இல்லை? பவுல் சொன்னதை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்றதுக்கு காரணம் என்னன்னா, அங்கே நம்முடைய பங்களிப்பு என்பது கொஞ்சம் தான். யாக்கோபு சொல்றதை நம்ம ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணம், இங்க கொஞ்சம் விலைக்கு செலுத்தணும். பிடிக்குமா?